வணக்கம் நண்பர்களே. தமிழ் மொழி காக்கும் முருகன் பாகம் 2. பாகம் 1 நம்ம சேனலில் ஆல்ரெடி போட்டிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்துங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிறகு சிவபெருமானும் அன்னை பார்வதியும் கார்த்திகை பெண்களுக்கு ஆசி வழங்கிவிட்டு வரம் அளித்துவிட்டு முருகனை தன்னுடன் கைலாயம் அழைத்து கொண்டு சென்றன. அதன் பிறகு கைலாயத்தில் முருகன் கார்த்திகேயனுக்கு உற்சாக வரவேற்பு கொடுக்கப்பட்டன. அனைத்து தேவர்களும் வந்து முருகனை பார்த்துவிட்டு சென்றன. அதன் பிறகு சிவபெருமானும் அன்னை பார்வதியும் முருகன் பிறப்பிற்கான காரணத்தை முருகனிடம் கூறினார். முருகா, நீ பிறந்ததற்கான காரணமே தேவர்களை காப்பதற்கு, தாருக் அசுரனை அழிப்பதற்கு. காரணம், உன் தந்தையிலிருந்து பிறந்த ஒரு மகனால் மட்டுமே இறக்க வேண்டும் என்று தாருக் பெற்ற வரமே அதற்கு காரணம். அதனால்தான் உன் தந்தையின் நெற்றிக்கண்ணிலிருந்து பிறந்த நீயே தாருக்கை அழிக்க முடியும் என்று கூறினர். இதைத் தொடர்ந்து தாருக் அழிப்பதற்கு கார்த்திகேயனிற்கு பல போர் பயிற்சிகளும் பல போர் தந்திரங்களும் எடுத்துரைக்கப்பட்டன. அதைத் தொடர்ந்து பல நாட்கள் கழிந்து கார்த்திகேயன் வளர்ந்தார். அதைத் தொடர்ந்து போரானதும் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் மூண்டன. அதில் தேவர்களின் சேனாதிபதியாக கார்த்திகேயன் நியமிக்கப்பட்டு தாருக்காவை நேருக்கு நேராக மோதும் சந்தர்ப்பம் கிட்டியது. அப்போது கார்த்திகேயனின் பல விதமான போர் தந்திரங்களை கொண்டு அசுர படைகளை தோற்கடித்தான். இறுதியாக தாருக்காவிடம் சண்டை போட சென்றன. இருவரும் நேருக்கு நேராக சண்டை போட தொடங்கினார்கள். இச்சண்டை பல நாட்களாக நடந்தன. பல விதமான ஆயுதங்களையும் பல விதமான போட்டிகளையும் கொண்டு இச்சண்டையானது நடைபெற்றன. இறுதியில் கார்த்திகேயன் தனது வேலை கொண்டு தாராசுரனை வதம் செய்தார். அதைத் தொடர்ந்து கார்த்திகேயர் தென் இந்தியாவில் உள்ள தமிழகத்தில் அகத்திய முனிவரிடம் சிஷியனாக இருந்து தமிழ் ஞானத்தையும் பெற்றார். அங்கேயே இருந்து அங்கிருக்கும் அசுரர்களை அழிக்க முயற்சி செய்தார். தென் திசையிலே தங்கி மக்களுக்கு அருள் புரிந்து தற்போது வரை வருகிறார் அவர். முருகன் வருகிறார்.